நீங்களாம் என்னத்தை பண்ணி கிளிக்க போறேன்னு இப்படி போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு அலைகிற, என்னத்தை சாதிக்க போறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு தாய் கிழவின்ற இப்பேற்பட்ட படத்துல ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க வீட்டாளுங்க எல்லாத்தையும் குடும்பத்தோட இந்த படத்துக்கு கூட்டிட்டு போனேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, நீ இந்த படத்துல நடிச்சிருக்கேன்னு நாங்க வெளியே சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இத ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் சார் வந்து எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, என்ன அப்படின்னா, பரவாயில்ல ஒரு கிராமத்துல இருந்து நீ கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அன்னைக்கே எங்க டைரக்டர் சார் வந்து சொன்னாரு. ஃபர்ஸ்ட் எங்க டைரக்டர் சார் வந்து எங்க வீட்டுக்காரத்தை சொல்லும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப சாதாரணமா கிடைச்சிடல. ஆனா இப்பேற்பட்ட படத்துல நாங்க நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு நாள் ஒரு அப்டேட் வந்துட்டே இருந்தது. ஓவர்சீஸில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 வீக்கில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு. பட் இந்த படத்தோட ரியல் சக்ஸஸாக நான் பார்க்கறது என்னன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க நடித்தவங்க எல்லாருமே அவங்க கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. இது எல்லாருமே வந்து கேட்டால் நான் 5 வருஷமா இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த படம் தான் எங்களை அடையாளப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு சிவா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கெரியருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் சூப்பர். ஸ்ருதிஹாசன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நிறையா மேடை நாடகங்களில் நான் மேடையில் ஏறி நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மேடையில் இப்போ நிற்கும் போது எனக்கு அது புதுசாக இருக்குது. என்னோட நாடக குரு வந்து இப்போ அதை பார்த்தாருன்னா ரொம்ப பெருமைப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நடிப்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சது என்னோட நாடக குரு தான். நாடகங்களில் நிறைய பயணிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான நடிப்பை என்னோட வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி வச்சு என்னோட நாடக குருக்கு இங்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா யாரை பார்த்தாலும் யாருப்பா நம்ம ஸ்ருதிஹாசனா அப்படிதான் கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும்போது நாடகங்களில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு படத்தில் நான் எனக்கு அது சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி எனக்கு அது தோணுது. ஏன்னா ஒரு 150க்கு மேலே நாடகங்கள் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னேஷனோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே நான் இப்போ நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சிங்கம்புலி அப்பா அப்பான்னு தான் செட்டில் கூப்பிடுவேன். அவரும் என்னை அந்த மாதிரி தான் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உங்கள் கூட நடிச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம முத்துக்குமார் சார் நாடகத்துறையிலேருந்து நீங்களும் வந்தனால என் கூட நிறைய நாடகங்களை பற்றி பேசுவீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப கைண்டாக, ஏடிஸ் எல்லாருமே அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ரொம்ப கைண்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீலாம் நடிக்கலாம் போகாத அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் விடலை. எதுக்கு பொண்ணை அனுப்புறீங்க, முதல்ல எதுக்கு பொண்ணை படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா அவங்களுக்கு மத்தியில் ரெண்டு டிகிரி என்னை படிக்க வச்சாரு. அதே மாதிரி நான் இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணுறேன்னு சொன்னப்ப எங்கள் அப்பா நீ நடிக்க போன்னு சொன்னாங்க. ஆனால் நான் படத்தில் நடிக்கும்போது என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே எதுக்கு பொண்ணை இப்படி நடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்கிட்டயே என்ன பேசுனாங்க. ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இந்த மூஞ்சிலாம் நடிப்பியா அப்படிங்கிற மாதிரி என்னை பேசினாங்க. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. எல்லாருமே உங்களை நாங்கள் அடுத்தடுத்து நிறைய தமிழ் படங்கள்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டர்னிங் பாயிண்டா இருந்து அவங்களை காப்பாத்தின டாக்டர் ஜார்ஜ் மரியம் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இவர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்துல இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்தாலும் இவர் எப்ப ஸ்கிரீன்ல வந்தாலும் எல்லார் முகத்திலும் ஒரு புன்னகை இருக்கும். அதுக்கு காரணமா இருந்த ராஜீவ் காந்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ராஜீவ் காந்தி வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
ஸோ ராஜீவ்காந்தியோட ஒன்லைனர்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒர்க் ஆயிருக்கு, தியேட்டர் எல்லாரும் ரசிக்கிறாங்கன்றது தெரியும். ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹலோ ஹலோ அனைவருக்கும் வணக்கம். முதல் காரியா மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா கிழக்கு சீமையில மேமோட படத்தில் மேமோட வீடு தான் எங்கள் ஊரில் எடுத்தது. அப்போ நான் நின்று வேடிக்கை பார்த்தேன். இப்போ அவங்க கூட நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது சிவாஜியன் சார், ஏன்னா ஒரு ஹீரோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அதை தாண்டி இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இது படத்தை தாண்டி அவ்வளோ பேரோட வாழ்க்கைகள் இருக்குது. இப்போ இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுமுகங்கள் எல்லாருமே பேசிட்டு போகிறாங்க. அந்த புண்ணியபுரம் அவனை தான் சாரும். இதை விட்டுறாதீங்க தயவுசெய்து. அடுத்து கலை சாருக்கு மிகப்பெரிய நன்றி. டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை மன்னிச்சுங்க. சுகன் சாருக்கு பெரிய நன்றி. அண்ணன் சிங்கப்பூடி அண்ணன், அருளாஸ் அண்ணன், பாலசுரம் சார், அப்புறம் மேம் ரேஸ்வரம், ராஜீவ்காந்தி, முத்துக்குமார் அண்ணன், ராஜ் அண்ணன், எல்லாத்துக்குமே நன்றி. உதவி இயக்குநர்கள் எல்லாமே நன்றி. இதை பூரா மொத்தமாக ஒருங்கிணைச்ச இந்த படத்தோட எங்க தாய் கலரி சிவமொழி சாருக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எல்லாத்துக்குமே கதாபாத்திரத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு தாய் கலரியா மேமோட லாஸ்ட் அந்த இது உட்காந்துருப்பாங்க. சத்தியமா அந்த மாதிரி தான் சார் நான் போய் பார்க்குறேன். இது என் கேரியர்ல பெரிய படமா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஊர்ல இருந்து கொஞ்சம் கணிசமாக தான் ஃபோன் வரும். ஆனா ஊர்ல இருந்து அவ்வளோ ஃபோன் வந்தது இந்த படத்துல இருந்து தான் எனக்கு ரொம்ப. அதுவும் அதையும் தாண்டி நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய படம், அதாவது மூத்தவங்கலாம் இந்த தேட்டருக்கு வர வச்சது நீங்க தான். அதுக்கு பெரிய பெரிய நன்றி சார், ரொம்ப நன்றி. யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருக்கேன், கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால. எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ சார். இது அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இதை நடித்த மேடம் ராதிகாம்மா மேடம், நம்ம கலைஞர்கள் முத்து, மினிஸ்காந்த், சிங்கப்பள்ளி அண்ணன், எல்லாருக்கும், அருள்தாஸ் அண்ணன், எல்லாருக்கும் வணக்கங்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ண சிவகுமார் தம்பி அவர்களுக்கு, எஸ்கே சார் அவர்களுக்கு நன்றி. ராதிகா மேடம் நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சிவா. 2 இட்லி அந்த கதாபாத்திரத்துக்கு காசு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி சிவா. இதை இந்த தாய் கிழவிக்கு முதுகெலும்பா அந்த எஸ்கே சார் இல்லைன்னா இது சாத்தியமே இருக்குது. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் இருந்து இந்த படத்துக்கான எங்கள் டைலாக் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். எல்லா சீன் நம்ம 33 இது பேசுவார். அப்படி எல்லாமே பயங்கரமாக பேசி என்னடா அது மனுஷன் இந்த படத்தை பற்றி அவ்வளோ ரசிச்சிருக்காரா அப்படிங்கிறது எனக்கெல்லாம் என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி மிரண்டு போய் தான் பார்த்தேன். சார், எஸ்கே சார் நன்றி சார். சுதன் சார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. கலை சார் உங்களுக்கும் பெரிய நன்றி சார். நிவாஸ் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி ஐயா. சான் உங்களுக்கு நன்றி. விவேகே அடுத்து சூப்பர். மற்றபடி சிங்கப்பள்ளி அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், பாலசரவணன், முனிஷ்காந்த், ஜார்ஜ் அண்ணன், ரேச்சல் தம்பி, பெத்தாரு, தோல் நடிச்சிருந்த அத்தனை சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு மரத்தில் எல்லா கனியும் பழுத்திருக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சில கனி தான் பழுத்திருக்கும். இந்த தாய் கனிங்கிற மரத்தில் எல்லா கனியும் ரொம்ப பழுத்திருக்கு. அதுக்கு மிக விளைச்சல் போட்டது மண்ணும் வேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அது 2 சிவகார்த்தியன் சாருக்கும் சிவாவுக்கும் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறம் லிட்டில் பிசிஸ் ஆகிட்டேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இசையமைத்த
நிவாஸ் பிரசன்னாத்தவி ரொம்ப வாழ்த்துக்கள். சூப்பர் சார், சூப்பர் சார். எல்லாருக்கும் வணக்கம். தாய் கிழவி எனக்கே ரொம்ப முக்கியமாக பாடுதுன்னா, கூட்டம் கூட்டமாக பெண்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி சிரித்து ரசித்து அழுது ரிலேட் பண்ணி பார்த்தாங்க. அது அடிக்கடி நடக்கிற நிகழ்வு கிடையாது, ரொம்ப ரேர். ஸோ அப்படி நடக்கிற ஒரு நிகழ்வாய் நான் இதை பார்க்குறேன். அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை எழுதி ரொம்ப அழகாக கொடுத்த எங்கள் டைரக்டர் சிவாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு பின்னாடி இருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆல் தி ப்ரொடியூசர்ஸ், சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லா டெக்னிக்கல் டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. நிறைய பேர் தேட்டருக்கு வருவாங்க, அவங்க ரிலேட் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக நிறைய பெண்கள் தேட்டருக்கு வருவாங்க, பார்ப்பாங்கன்னு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. தாய்க்கிழவியும் சுருளியும் எனக்கு என்னை இன்னும் அதிகமாக நம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் போதும் எனக்கு பார்த்துக்க முடியுன்ற தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து எல்லா படத்துலையும் எல்லா ரோல்ஸ்லையும் கிடைக்குமான்னு சொல்லவே முடியாது. ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமான படம், ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அதுவும் ஒரு பெண்ணாக தன்னை ரிலேட் பண்ணி பார்த்து ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண முடியுமான்னு இருந்த ஏக்கத்தை தீர்த்து வச்ச தாய்க்கிழவி டீமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது மூலயமா இப்போது என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இது இன்னும் பெரிய ஹோப் என்னவா இருக்குன்னா, கண்டிப்பாக எனக்கான கதைகள் நிறைய எழுதப்படும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கதைகள் நிறைய வரும். ரிலேட் பண்ணிக்க தயாராக இருக்காங்கன்ற கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருச்சு. அதுதான் பெரிய ஹோப். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் தேட். அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் இது பயங்கரமாக ரிலேட் பண்ணி அடம் பிடிச்சி நான் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பார்க்கணுன்னு கேட்டு எல்லாம் தேட்டருக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதை கொடுத்து எனக்கு அதிகமான ஹோப் கொடுத்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய டீச்சர் டைரக்டர் மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கடைசி சைடாகும். தேங்க்யூ. நைஸ் மேம், நைஸ். ராஜீவ் காந்தி. ஃபஸ்ட்டு சிவகுமார் முருகேஷ் அண்ணனுக்கு தேங்க்யூ, அப்புறம் ராஜேஷ் அண்ணனுக்கு தேங்க்யூ, சாமிநாதன் அண்ணன், ஆனந்த் அண்ணன், விக்கி அண்ணன், மோகன் அண்ணன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ராதிகா மேம் உங்களுக்கு தேங்க்யூ. சிவகார்த்திகேயன் சார் அவருக்கும் தேங்க்யூ. சார் வாங்க வாங்க. நீங்க மட்டும் நீங்க கூப்பிட்டுருங்க அவரை. அதான் டெக்கரேஷன் பூ தோரணம்லாம் தொங்குது. அப்ப எங்க இதான் பராக் பாத்துக்கிட்டு இருப்பாரு. எங்க இருக்கீங்க? எங்க செல்வனே இந்த இல்ல கொடுத்துடலாம். பவுனு தாயோட மகன்களுக்கும் மருமகளுக்கும் சூப்பர். ஆனா அப்படியே அக்கா ஆரம்பிச்சு குடிச்சிடலாம். வீட்டுக்காரருக்கு என்ன பேசுறீங்க? அவங்க முத பேசுறாங்க. அவங்க என்ன கேரக்டரா தான் இருக்காங்க. ஆரம்பிச்சிருங்க. மாறி நிக்கணுமா? யார் சம்சாரம் தெரியாது. வா நான் ஒரு மாயாவி படத்தில் ஒரு டயலாக் எழுதியிருந்தேன். நீங்கள் சிம்ரன் போஸ்டர் இது ஜோதியா படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க 1/2 மணி நேரம். நான் சிம்ரன் போஸ்டரவே 2 மணி நேரம் பார்ப்பேன்னு. அது மாதிரி எங்கேயாவது போஸ்டர் இருந்தால் ஒத்து பார்த்துட்ருக்கேன். அனைவருக்கும் நன்றி. தம்பி சிவகார்த்திகேயன் சார் அவருக்கும் நன்றி. தம்பி சிவகுமார் முருகேசன் அவருக்கும் நன்றி. இந்த பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் கலை சார், முனிஷ்காந்த் தம்பி எல்லாருக்கும் நன்றி. முத்துக்குமார் டைரக்ஷன் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சிவகுமார் முருகேசன் பண்ணிட்டார். இந்த படம் பார்த்தவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அப்புறம் அவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் முக்கியமாக கமல் சார் ஃபேன்ஸ் இருக்காங்களே, எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை கோடி பேரும் என்னை ரசிக்கிறாங்க. அதே எனக்கு போகும். எனக்கு மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் மகாராஜாவுக்கு அப்புறம் எனக்கு அதிகமான ஃபோன், அதிகமான ஒரு பேர் இந்த படத்தில் தான் இருக்குது.
முக்கியமாக ராதிகா மேடம் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் தெரியுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இந்த தாய்க்கிழமை பற்றி பேசணும்னா 5 பாகம் பேசலாம், 5 மணி நேரம் பேசலாம். ஆனால் நேரம் கருதி நிறைய பேர் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். அந்த ஆசையை நிறைவேறிடுச்சுல்ல? கண்டிப்பாக நிறைவேறும். அதை இங்கே முடிவு பண்ணி முடிச்சிருங்க. அப்போ ஒரு ஏக்கமாக சொன்னீங்க இந்த வருஷத்தில் பார்க்கல. அது கண்டிப்பாக அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் சொன்னேன், இது வரைக்கும் கமல் சார் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அது சார் பார்த்துருக்காரு போல், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல். ஒரு 2 நாள் கழிச்சு ஈவினிங் வர சொன்னாங்க. நான் 5 மணிக்கு யாரோ ஃபேக்காக ஃபோன் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ண வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி ஏன் நான் உனக்கு என்னையா செஞ்சேன், எதுக்கே அவர் என்னை பார்க்கணும்னு சொன்னார், ஏன் நீ சொல்கிறேன்னு என்னையே உண்மையிலே பேசினேன்னே. வாங்கினேன், நீ உள்ள வீடியோ காலில் வாங்கினேன், நான் கமல் சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கண்ணே அப்படின்னாரு. நான் போனேன். தம்பி சிவகுமார் முருகேசன் வந்தார், அவரை பார்த்தேன். ஏன் என்னை பார்க்கல, வந்திருக்கலாமே அப்படின்னாரு. அப்போ ஸ்ருதிஹாசன் அந்த மேடம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னார், என்னோட பிஆர்ஓ சிங்கப்படி அப்படின்னு அவர் என்ன சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்சி, தொகுதி பங்கீடு, ப்ரொடக்ஷனு, ஆக்டிங்கு, மேக்கிங்கு இப்படி நிறையா விஷயத்துலேயும் இடையில என்னை பார்க்கணும்னு நினச்சிக்கல. ரொம்ப நன்றிங்க. சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது எனக்கு என்னென்னா, ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் சினிமாவுக்கு வர்றது அப்படின்னா இந்த கலீல் ஜிப்ரானோட கவிதையை தான் நான் சொல்லணும். ஒரு ஆறு மலையாக பெருந்துச்சு, அந்த ஆறு போய்கிட்டே இருக்குது. எல்லோரும் என்னை சொல்கிறாங்க, நீ சினிமாவுக்கு போகிற, அங்கே கெட்டதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், நீ சினிமாவுக்கு போகிற. அது மேலேருந்து வருது, ஃபால்ஸாக வருது, அங்கே போகுது, இங்கே போகுது, மலையில் போகுது, அப்புறம் குளமாக தேங்குது, அதுக்கப்புறம் போகுது. நீ சினிமாவுக்கு போகிற, பார்த்துக்கிடா இருந்துச்சு. கடைசி அந்த ஆறு போய் கடலில் கலக்க போகிறேன்னு சொன்னோடனே பயந்துருச்சு. அது உப்பாக இருக்கும், நீ நல்ல தண்ணி, அங்கே போனேன்னா உப்பாயிருவேன் பயந்துகிட்டே போய் கடலில் சேர்ந்தேன். இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஆறு இல்லை, இப்போ நான் கடலாக இருக்கேன். சூப்பர் சார். நான் கடலாக இருக்கேன். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ சொந்தங்கள், உலகம் பூரா நம்ம போயிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவகுமார் முருகேசனுக்கும், எங்கள் எஸ்கே சாருக்கும், சுகன் சாருக்கும், ராதிகா மேடத்துக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், முனிஸ்கான் எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இதோடு நின்றக்கூடாது. போய்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கணும். நன்றி. நிச்சயமா சார். அருள்தாஸ் சார், ஒரு சில வார்த்தைகள். ஒரு ஷோவில் அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் எங்கள் ரொம்ப பயப்படுவேன், என்னை வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து என்னுடைய பேத்தின்னு தான் சொன்னாங்க நினைக்கிறேன். என்னுடைய பேத்தி இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. மேம்கிட்ட சொன்னாங்க, அவங்க என்னோடய பேத்தி இந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து நிறைய என்னடா நம்ம வெளியே போக முடியும், நமக்கான பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியலையே, அந்த மாதிரியான எண்ணத்தோடு அவங்க சொல்கிறாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து வந்தேன். இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது நான் அவ்வளோ தைரியமாக போகிறேன். நான் இதுக்கப்புறம் எனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். எனக்கு தோன்றதை, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு, நான் மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் வாழ்க்கையை நான் ரொம்ப அழகாக வாழ போகிறேன்ற சென்ஸில் சொன்னாங்கல்ல, அதுதான் எங்களுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசனுடைய எழுத்துக்கும் இயக்கத்துக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றி. எங்களுடைய தயாரிப்பாளர் சிவகாமி தலைவருக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இந்த தாய்க்கிழமை மொத்தமாக எங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கு. நான் ரொம்பவே எமோஷனான ஒரு ஆள். அது நிறைய பேர்ட்ட காமிச்சிக்க மாட்டேன். தவமாய் தவம் படம் இன்னைக்கு போட்டாலும் நான் பார்த்து பயங்கரமாக அழுவேன். அந்த மாதிரி நான் எமோஷனான ஆள். எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு, நம்ம ஒரு எமோஷனான சீன் நடிக்கும்போது அது எப்படி இருக்கும், அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது தாய்க்கிழவி படத்தில் இந்த ஆம்புலன்ஸ் சீன் மூலமாக, இந்த செல்வம் கதாபாத்திரம் மூலமாக நம்ம இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு, அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சிவா.
இதுக்கு நான் ரொம்ப வருஷமாக காத்திருந்தேன். அது வந்து இந்த நம்ம தாய் கல்வி படத்தின் மூலமாக உங்கள் எழுத்தின் மூலமாக எனக்கு நிறைவேறியிருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தி இந்த படத்தின் எனக்கு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்தது மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சிவகார்த்திகேயன் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஃபேஷன் சீரியல் சுதன் சாருக்கு ரொம்ப நன்றி. கலை தலைவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ராகுல், கார்த்தி, திவாகர் போன தடவை சொல்லணும்னு நினச்சேன், எல்லாருடைய பேரையும் மறந்துட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உதவி இயக்குநர்கள் பேரை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இங்கே சொல்லிக்கிறேன். புரூஸ், ஆனந்த், ராஜேஷ், விக்னேஷ், ஆதித்யா, திருப்புலி என்கிற சுவாமிநாதன் தான் திருப்புலி கேரக்டர் பண்ணிட்டாரு. எல்லாருமே படத்துக்கு அவ்வளோ மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாரும் நன்றி. எங்களுடைய குடும்பம் பவுனுத்தாய் சன்ஸ் ஆஃப் பவுனுத்தாய். நான் வந்து பாலசரவணன், சன் ஆஃப் சாந்தி ரங்கநாதன். இந்த படத்தின் மூலமா செல்வம் சன் ஆஃப் பவுனுத்தாயி. இது வந்து எனக்கு ரொம்ப இங்கிருந்து இதைதான் நான் வந்து பெரிய பாராட்டாக விருதாக பார்க்குறேன். அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் சிவகார்த்திகேயன் தலைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை பார்த்துட்டு, அதாவது நம்ம படம், இதுக்கப்புறம் தாய் கல்வி படம் இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடாது, இது நம்ம படம், நம்ம தாய் கல்வி படத்தை பார்த்துட்டு உங்களுடைய பேரன்பான பாராட்டுகளை உங்கள் எழுத்துக்கள் மூலமாகவும், உங்களுடைய வாழ்த்துக்கள் மூலமாகவும், உங்களுடைய கமெண்ட்டுகள் மூலமாகவும், ட்விட்டரில், இன்ஸ்டாவில், போஸ்டில் நீங்கள் போட்டதுக்கு, நீங்கள் வந்து பாராட்டின உங்களுடைய பாராட்டுகளுக்கு அனைத்துக்குமே எங்களுடைய தாய் கல்வி டீம் சார்பாக, எங்கள் நடிகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ஒரு எமோஷன் சீன்ஸ் இருந்துச்சு. பாலாக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துருச்சு. நான் ஒரு சீன் நடித்தேன். அழுது வாழ்க்கையிலேயே நான் வந்து ஒரு அழுது எமோஷன் நடித்த ஒரே படம் இந்த படம் தான். அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. ஆனால் இப்போ டெலிட் சிக்ஸில் வரும்னு சொன்னாங்க சார். நிச்சயமாக அது சொன்னாங்க சார். பயங்கர எமோஷனலாக சீன் வருதுன்னு நாங்கள் ஸோ அதையும் பார்த்து ரசிப்பிக்க நான் நம்புகிறேன். நிச்சயமா சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. ஸோ நேரம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி எல்லாருக்குமே தேங்க்ஸ். நாங்களாம் வந்து உண்மையாக தான் செல்ஃபி கூட எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இப்போ ஃபோனை திறந்தா இன்ஸ்டாவில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தா நாங்கள் நடித்த சீன்ஸ்லாம் வரும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ அது எங்கள் கணவர் அவர் ராசின ஒரு குத்துமை இப்போ வடக்குன்னு வந்துருச்சிங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகுமார் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவானுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக வந்து எனக்கு இந்த படத்தில் கூட்டிகிட்டு வந்தது, நான் இன்னொரு படம் சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வந்து ராஜேஷ் சொல்லி, அதுக்கப்புறமா சாமி அண்ணன், இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அத்தனை பேருக்கும் நன்றி. ரொம்ப பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் எங்களையும் கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ இது கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. நன்றிங்க. எனக்கு புரியுது சிச்சுவேஷன் என்னன்னு. ஆனால் டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால தவிர்க்க முடியல. சாரி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் தேங்க்யூ சார். அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த இடத்துல மறுபடியும் 2வது மேடை இது எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சில் பேச வச்சிங்க. அந்த டைம் நான் எல்லாரையும் சொல்ல முடியல. ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் எங்கள் கூட நடித்தப்போ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் எங்களை எல்லாருக்கும் செல்ஃபி எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுக்கும் எல்லாரும் ரசித்து பார்க்கறதுக்காகவே 7 தடவை இந்த படத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா அவங்க ரசிக்கும் போது அதை நான் தியேட்டரில் படம் பார்க்கறத விட அவங்க எல்லாம் சிரிக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் ராதிகா மேம், உங்களோட நாங்கள் அங்கே பேசலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் நாங்கள் நடிச்சிருக்கோம். ராதிகாவோட மருமகன் இப்போ வரைக்கும் ஆட்டோவில் வரும்போது கூட நாங்கள் ராதிகாவோட மருமக அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே சீன் போட்டுட்டு வரோம். அதெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் சார், நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, தங்கச்சி சொன்னது அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவரே வந்து உங்களை தங்கச்சின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மெசேஜஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எங்களை அவ்வளோ பெருமையாக பேசும்போது எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் இல்லை. அதான் உண்மையாகவே சொல்ல போனா எல்லாருமே குடும்பமாக போய் பார்த்துட்டு 40 பேர் போகிறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்கன்னு தெரியாத ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க.
அவங்க சித்தி மாதிரி இருக்கும், பெரியம்மா மாதிரி இருக்கும்னு எங்க கேரக்டர்ஸ் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ரேச்சல் மேம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க எவ்வளோ எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் சொல்ல முடியல டைம் இல்லாதனால, யாராவது சொல்லலைன்னா மன்னிச்சிருங்க. எல்லாரும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடலாம்க்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ டைம் நன்றிக்கா, சூப்பர்க்கா. நீங்க போதும், நிறைய பேசணும்னு அவசரம்.